வணக்கம். ஸ்ரீ ராமஜெயம். இன்று சோடாக்ஷ மகாலட்சுமியை பற்றி பார்க்க இருக்கிறோம். ஷோடம் என்பது 16 வகையான மகாலட்சுமி, 16 செல்வங்களையும் உடைய மகாலட்சுமி ஆவார். ஒவ்வொரு லட்சுமிக்கும் ஒவ்வொரு செல்வத்தை குறிக்கும். அதில் முதல் ஸ்ரீ தனலட்சுமி பற்றி பார்க்க இருக்கிறோம். தனலட்சுமி என்பது பொன் பொருள் தரக்கூடியவள், சகல உயிர்களிடத்திலும் நிறைவாக இருக்கக்கூடியவள், எல்லா உயிர்களிடத்திலும் அன்புடன் இருக்க வேண்டும், போதும் என்ற மனதோடு நேர்மையுடன் வாழ்ந்து வந்தால் தனலட்சுமியோட அருளை பரிபூர்ணமாக பெறலாம் அப்படிங்கிறாங்க. இவங்களுடைய மந்திரம் யாதேவி சர்வபூதேஷி புஷ்டி ரூபிணி சம்ஸ்டிதா நமசஸ்யே 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 நமோ நமகா. இந்த மந்திரத்தில் தேவியானவர் சகல பிராணிகளிடத்திலும் புஷ்டி, அதாவது நிறைவான உருவத்தில் இருக்கின்றார்களோ அந்த தனலட்சுமியை நாம் வணங்குகின்றோம். இரண்டாவது வித்யாலட்சுமி. எல்லா உயிர்களிடத்திலும் தேவியானவள் புத்தி உருவத்தில் இருப்பதாக நம் புத்தியை நல்ல முறையில் பயன்படுத்த வேண்டும், அன்பாகவும் இனிமையாகவும் பேச வேண்டும், யார் மனதையும் புண்படுத்தாமல் நடந்து கொண்டால் ஸ்ரீ வித்யாலட்சுமி அனுகிரகத்தை பெறலாம் என்கிறார்கள். யாதேவி சர்வபூதேஷு புத்தி ரூபிணி சம்ஸ்ரிதா நமசஸ்யை நமசஸ்யை நமோ நமகா. எந்த தேவியானவள் எல்லா உயிர்களிலும் புத்தி உருவத்தில் இருக்கின்றார்களோ அந்த வித்யாலட்சுமியை வணங்குகின்றேன். நன்றி.